மார்னிங் 5:30 மணிக்கெலாம் கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். என்ன குழம்பு வைக்கிறதுனே மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதோட சரி நான் அரிசியை வந்து களைச்சும் போட்டுருவோம், டைம் ஆயிடுச்சுன்ட்டு அரிசி களைஞ்சி போட்டு அந்த சைடு வந்து டீயை போட்டுட்டு கசாயத்தையும் போட்டுட்டேன், சுடுதண்ணியும் போட்டுட்டேன் ஃப்ளாஸ்கில் ஊற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் சௌச்சௌ இருந்துச்சு, அந்த சௌச்சௌவும் அதுக்கப்புறம் எறாவும் இருந்துச்சு, அதை போட்டு வந்து கறியான மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பண்ண போயிட்டேன். எப்பவும் கறிக்கு உருளைக்கிழங்கு கறி போடுவோம், இது வந்து சௌச்சௌவும் எறாவும் போடுறது. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க சௌச்சௌ ரொம்ப குளிர்ச்சின்ட்டு. கறியான மாதிரி காய்ச்சினா வந்து நல்லது, சௌச்சௌவையும் எறாவையும். அதுக்கப்புறம் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பெல்லாம் இந்த டப்பாவில் இருக்கிறனால அப்படியே தூக்கி அதிலேருந்து ஒன்று ஒன்றா தேடாமல் எடுத்து எண்ணெயை வந்து ஒரு 50 கிராம் ஊற்றிட்டு, பட்டை ஏலக்காய் கிராம்பு அங்கே இருந்த லவங்கம் ஸ்டாரு என்னென்ன வச்சுருந்தனோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று எடுத்து போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி வெங்காயம் ஒரு 2 வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி இருக்குது, மீன் மசாலாவுக்கு தான் அரைச்சி வச்ச மல்லிப்பொடி, அதுவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு பொடியும் போட்டிருக்கேன் ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி வந்து 1/2 டீஸ்பூன், மிளகா பொடி வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் சேர்க்கணும், அப்போ தான் கலர் கொடுக்கும். நான் எல்லாம் போட்டுட்டு இதில் தான் வந்து நான் மிளகா பொடி வந்து சேர்க்க போகிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம், வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மணமாக இருக்கும் இந்த குழம்பு. அப்படியே அச்சசல் கறி குழம்பு மாதிரியே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன குழம்பு வைக்கிறதுனே யோசனையாகவே இருக்கும், அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வச்சு விட்றலாம், சாப்பிட்றதுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எறா வந்து போடக்கூடாது, லாஸ்ட்டாக தான் இறக்கும் போது கொதிக்கிற இதில் போடணும். ஏன்னா சீக்கிரம் வந்து எறா வெந்துடும் இல்லையா, அதனால் ஒரு விசில் வந்து குக்கரில் விட்டால் போதும். நார்மல் பாத்திரத்தில் கூட செய்யலாம், சீக்கிரம் ஆயிரும். ஏன்னா சௌச்சௌவையும் சீக்கிரம் வேகக்கூடியது தான். எனக்கு டைம் இல்லை காலையில், அதான் கடைன்னு செய்யணுன்றதுக்காகவே நான் வந்து குக்கரில் வந்து வச்சேன். மார்னிங்க்கும் நைட்டு டின்னருக்கும் இது வந்து செட் ஆயிரும். எறா வந்து லாஸ்ட்டாக தான் போடுறேன், ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் தான் போட்டு அந்த நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வந்துடும் எறா. அப்புறம் வந்து கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு புதினா துவையல் அரைச்சிருந்தேன், வாழைக்காவும் பொரிச்சிருந்தேன், சூப்பராக இருக்கும் இது காம்பினேஷன்.